ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடி காசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவோட தங்கச்சி வந்து அழுதுகிட்டே வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. சாப்பிடுமான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அந்த ஆப்பிளையாவது சாப்பிடுமான்னு சொல்லி கட் பண்ணி வாயில் வைக்கிறாங்க. மனசு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு. இல்லை நம்ம மீனாவை எடுத்துக்க, எவ்வளோ சண்டை வந்தாலும் மருமையை வந்து அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், நல்லா பார்த்துக்கிறாரு. உனக்கு இப்படி ஆயிடுச்சுமா, இதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா அப்போ என்னம்மா சொல்கிறேன், நான் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லலை, இல்லை இதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டேன்மா. அவர் நல்லவர்மா, நல்ல மனுஷன்தாம்மா. அந்த நல்ல மனுஷனை பார்த்து தாம்மா நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். இப்போ அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். அதனால அந்த மன உளைச்சலை யார்கிட்ட காட்டணும்னு தெரியாமல் என்கிட்ட காட்டுறாருமா. எப்பொழுதுமே அவர் இந்த கோவத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் வேண்டியிருக்கேனே ஒழிய அவரை விட்டு நான் வரணும்னு நான் வேண்டினதே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டுக்கிலே வெளியில் மீனாவும் முத்தும் கேட்டுட்டு வந்து, நீ பேசின எல்லாத்தையுமே கேட்டோம் சீதா, நீ கரெக்டாக தான் சொல்கிற, கொஞ்சம் நாள் போட்டு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் ஏதோ ஒரு அடைப்பு இருக்குது, அந்த அடைப்பை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடைப்பை சரி பண்ணால் குழந்த பிறந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, 50% தான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. மீனா அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வீட்டில் வந்து அழுகுறாங்க. மீனா 1000 பேர்த்த பார்க்குற டாக்டர் அப்படி தான் பேசுவாங்க. நம்ம தான் நமக்கு, அப்போ நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் மீனா, நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஓகேன்றாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீர்மோர் யார் வராங்களோ போகிறாங்களோ எல்லாத்துக்குமே ஊற்றுறாரு முத்து. ஊத்தையில் அங்கேருந்து ஒரு தாத்தா வந்து, நீ நல்லா இருக்கணும்ப்பா, நான் ரொம்ப ஒரு மாதிரி தாகத்தில் வந்து நீ ஊற்றுன அப்படின்னு, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லாங்க, என் ஒய்ஃபை நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லி, நான் என்னென்னமோ நினச்சேன், என்னென்னமோ நடந்துச்சு வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா சொல்கிற அப்படின்னு. ரோகிணி வந்தால, ஆமாம் தெரியும், நீ அது ஒரு இதுன்னு நினச்சி நீ நல்ல பெரிய விளம்பரம் பண்ணுற மாதிரி என்னை வர சொன்னான். அன்றைக்கி நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா? பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் மாசமாக இருக்கான்னு சொல்லி, நல்லது தானே, கங்க்ராச்சுலேஷன். நீ வேறு, நானே அவள் யார் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வேறு எப்படி பேசுகிற அப்படின்றாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.